நைட்டு வேகமா தூங்கலான்னு போனா, மின்சார தோழர்கள் இவன வேகமா தூங்க விடக்கூடாதுன்னு நைட்டு ஃபுல்லா 3 தடவ மின்சார துண்டிப்ப போட்டாங்க. வீட்டுக்குள்ள அடிக்கிற வெயிலுக்கும், கொசுவோட கொடூர தாக்குதலுக்கும் ஆளாயிட்டேன். ஒரு வழியா 1/2 மணி நேரம் கழிச்சு மின்சார தடை நீங்கியது. வணக்கம் அன்பு தோழமைகளே! காலையிலேயே எஸ்டேட் ஓனர் கடன்காரன விட மோசமா வீடு அழைப்பு ஒலி அடிச்சு எழுப்பி விட்டாரு. சரி வந்ததும் அமைதியா ஓய்வு எடுப்பாருன்னு பார்த்தா, அடுத்த ரேபீஸ் தடுப்பூசி எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. ஏங்க நான் செவனேன்னு இருந்தேங்க. என் காலுக்கு கீழ வந்து சண்ட போடுறாங்க. என்னையும் தடுப்பூசி போட வைக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சதும், வரட்டா மாமா டுர்ருன்னு இயற்கை அழக கொஞ்சம் வேடிக்கை பார்த்துட்டு, காணொளிக்கு தேவையான ஒளிப்பதிவ பதிவு பண்ணிவிட்டேன். அதுக்குள்ளயும் எஸ்டேட் ஓனர் சும்மா இல்லாம, அவர் தங்கச்சி குரங்க போய் பொட்டலம் பண்ணி தூக்கிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, ஐயோ எஸ்ஐ சார் ஒரே பைத்தியங்களா இருக்குங்க சார். எனக்கு ஒரு டவுட் தான் தோழமைகளே. எஸ்டேட் ஓனர் கிசாமி கிட்ட மாட்டிக்கிட்டாரா? இல்ல கிசாமி கிட்ட எஸ்டேட் ஓனர் மாட்டிக்கிட்டாராங்கிறது தான் டவுட்டே. உங்க கருத்து பெட்டியில பதிவு பண்ணுங்க. நானும் அத அப்படியே யோசிச்சுக்கிட்டே செவலையன், கருப்பன், வெள்ளையனுக்கு உணவு போட்டுட்டு வேலைக்கு புறப்பட்டு விட்டேன். வேலை முடிஞ்சதும் ஒரு அழகான சூரியன் மறையும் அந்தி சாயும் வேளையில கடுமையான போக்குவரத்து நெரிசல தாண்டி வீட்டுக்கு வந்து விட்டேன். இந்த இடம் தான் தோழமைகளே இரவில் அட்டி போட்டு உறங்கும் இடம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் அழகாவும் இருக்கும். இனிமேல் டான்னு இரவு 8 மணிக்கெல்லாம் காணொளி உங்களிடம் வந்து சேரும். அங்கேயே அருமையான ஒரு சிட்டிங்க போட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே காணொளிக்கு தேவையான பாதி எடிட்டிங் வேலைய முடிச்சுட்டேன். ஃபுல்லா முடிச்சிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் கொசு என்ன முடிச்சிருங்கிற மாரி இருந்ததால வீட்டுக்கு வந்துட்டு மீதமுள்ள எடிட்டிங் வேலைய முடிச்சுட்டு காணொளி பதிவேற்றம் பண்ணிவிட்டேன். இசாமி நண்பர் கொஞ்சம் கொஞ்சல போட்டாரு. அவரு கூட நானும் கொஞ்சம் கொஞ்சல போட்டுட்டு குளிக்கிறதுக்கு தண்ணிய திறந்து விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது சோப் இல்லன்னு. குடுகுடுன்னு கடைக்கு போய் சோப்பு வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து ஒரு அருமையான குளியல போட்டுட்டு இரவு உணவுக்கு முட்டை பொடி மாஸ் பண்ணி ரச சாதம் கூட வச்சு காலி பண்ணிட்டேன். ரசம் சாதம் வச்சு கொடுத்த மலேஷ் நண்பருக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம மலேஷ் நண்பருக்கு உடம்பு சரியில்ல. அவர் வேகமா ரெடியாகி நேரலை பதிவு செய்யணும்னு கடவுள பிரார்த்தனை பண்ணிக்கங்க. கிசாமிக்கும் மீன் நண்பருக்கும் இரவு உணவு வழங்கினதுக்கு அப்புறமா ஏலக்காய் ஓனரும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அவருக்கும் ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு தேங்காய் உருண்டையை வாயில அமுக்கிட்டு இரவு உறக்கத்திற்கு சென்று விட்டேன். தொடர் செயல்பாட்டையும் ஒழுக்கத்தையும் பின்பற்ற பழக்கப்படுத்திக்கங்க. நன்றி.